Coderdojo Thanjavur சேனலில் டேட்டா சயின்ஸ் சீரீஸில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா வாட் இஸ் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸுங்கிறது ப்ரோக்ராமிங் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் அண்ட் டொமைன் நாலேஜ் இது எல்லாமே சேர்ந்து கம்பைன் ஆகி ஒர்க் பண்ணுற ஃபீல்ட் தான் டேட்டா சயின்ஸ். இப்போ வாட் இஸ் டேட்டா சயின்ஸ் எடுத்துட்டோம்னா, ஒரு ரியல் டைம் ப்ராப்ளமோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை சயின்டிஃபிக் வேலை அனாலிசிஸ் பண்ணி, சயின்டிஃபிக்ங்கிறது இங்கே மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், அந்த வேலை அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷனோ அப்படி இல்லைன்னா அதை ஃப்யூச்சரில் எப்படி ஒர்க் ஆக போகுதுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டு. இதுக்கு என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்கன்னா பைத்தன், ஆர், ஜூலியா, சாஸ் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிளாட்ஃபார்ம், நீங்கள் சி லாங்குவேஜ் ஒர்க் பண்ணிங்கன்னா டர்போசிங்கிற ஒரு ஜியூஐ யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஜாவாவில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நெட்பீன்ஸ்கிற ஒரு ஜியூஐ யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்கு வந்து பைத்தன், ஆர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அனகோண்டா நேவிகேட்டர்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஓப்பன் சோர்ஸ் தான். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு இன்பில்டாக வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். பைச்சாம், ஜூபிட்டர் நோட்புக், ஜூபிட்டர் லேப், ஸ்பைடர் இந்த மாதிரி ஆர் ஸ்டுடியோ இன்பில்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் இந்த செட் ஆஃப் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஜூபிட்டர் நோட்புக்குங்கிறது ஓப்பன் சோர்ஸ் வெப் அப்ளிகேஷன். எனக்கு இது எதனால் பிடிக்கும்னா, நம்மளோட கோட்ஸ் வந்து நரேட்டிவாக இருக்கும். ஒரு செட் ஆஃப் லைன் கோட் அடிக்கணும்னா நம்மளோட அவுட்புட் நெக்ஸ்ட் லைனே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால நான் ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஜூபிட்டர் நோட்புக்கோட ஸ்க்ரீன்ஷாட். இங்கே நம்ம கோட் இருக்குது. கோட் நெக்ஸ்ட்டாகவே வந்து நம்மளோட அவுட்புட் வந்தது. ஜஸ்ட் ஒரு ப்ளாட்டிங் விசுவலைசேஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன், இது வரைக்கும் பார்த்த நம்ம ஜூபிட்டர் நோட்புக்கில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த லாங்குவேஜஸ் தெரிஞ்சால் நம்ம டேட்டா சயின்ஸ் ஆயிடலான்ங்கிற நினைப்பு இருக்கும். பட் ரியாலிட்டி வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். நீங்கள் இப்போ டேட்டா சயின்ஸ் ஃபீல்டு எடுத்துட்டிங்கன்னா இதில் பேக்ரவுண்டில் ஒர்க் ஆக போகிறது எல்லாமே சயின்டிஃபிக்கல் கால்குலேஷன் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஒர்க் ஆக போகுது. இது இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். என்னென்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ரோக்ராமிங்கில் எல்லாத்தையும் முடிக்கலாம். பட் பேக்ரவுண்டில் என்ன ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் சர்வை ஆக முடியும். இதுதான் ஒரு முக்கியமான எய்மே. ஏன்னா ஒரு அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது மேத்தமெட்டிக் வேலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் எப்படி சொல்யூஷன் கரெக்டாக இது கரெக்டாக என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸ் சொல்யூஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட் வரணும்னு நினைக்கிறவங்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். மாடியூல்ஸ், ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் வந்து ஒரு லைஃப்பில் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு டேயில் ஆரம்பிக்கிறாங்கன்னா டேட்டா கலெக்ஷன், ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா டேட்டா கலெக்ஷன், டேட்டா கிளென்சிங், டேட்டா விசுவலைசேஷன், மெஷின் லேர்னிங் அல்காரிதம் இம்ப்ளிமெண்டேஷன், ப்ரெடிக்ஷன், சக்ஸஸ் ரேட் இது எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவாங்க. டேட்டா கலெக்ஷன், ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட ஆரிஜினே எங்கே ஆரம்பிக்குதுன்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது தான். இப்போது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மேபி அவங்களோட கிளைண்ட் டேட்டாஸ் தர சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாதவங்க வந்து எல்லாமே ஆன்லைனில் இருந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆன்லைன்கிறப்போ வந்து எல்லாமே எக்ஸல் ஷீட்டாகவே சிஎஸ்வி ஃபைலாக கிடச்சிருங்கிறது கிடையாது. ஒரு வீடியோ ஃபார்மேட்டாக இருக்கும். அந்த வீடியோ ஃபார்மேட்டில் உள்ள இமேஜஸை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா வீடியோ ஃபார்மேட்டில் உள்ள ஆடியோவை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். MP3 ஃபார்மேட்டாக இருக்கும். எந்த ஃபார்மேட்டாக வேணால் இருக்கலாம். அன்ஸ்ட்ரக்சர்டாக கூட இருக்கலாம். ஸோ அதை கலெக்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர்டாக நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ பிகினராக ஒருத்தவங்களுக்கு டேட்டா வேணும்னா கேகல், அனலிட்டிக்ஸ் வித்யா, கூகுளோட அஃபிஷியல் டேட்டா செட்லாம் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். அங்கேயே வந்து CSV ஃபைலாக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் உங்களுக்கு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஐபிஎல் மேட்சோட டேட்டா செட் வேணும்னா அவங்க BCC வச்சுருப்பாங்க. ஒரு டேட்டா செட் எப்படி இருக்கும்னா ஐபிஎல் டேட்டா செட் எடுத்துக்கலாம். ஒரு மேட்ச்சில் யார் பவுலர், என்ன ஸ்கோர், பேட்ஸ்மேன் யார், என்ன ஸ்டேடியம், வெதர் கண்டிஷன் என்ன டைமிங் நடக்குது, யார் வின் பண்ணுறாங்க, லீக் மேட்சா இல்லை குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் மேட்சா, இது எல்லாமே வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டேட்டா செட். ஸோ இது சாம்பிள் டேட்டா செட். ஒரு CSV ஃபைலாக இப்படி தான் இருக்கும். இதில் ஒவ்வொரு காலமில் உள்ளது ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. மேட்ச் ஐடி, பேட்டிங் டீம், bowling டீம், ஓவர், பால்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ். இதான் ஒரு சாம்பிள் டேட்டா செட். அண்ட் நெக்ஸ்ட்டு டேட்டா கிளென்சிங். ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட லைஃப்பில் டேட்டா கிளென்சிங்கிறது முக்கியமான பார்ட். ஏன்னா நமக்கு ஒரு அவுட்புட் கண்டிப்பாக நம்ம அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அது அக்யூரசி லெவல் ஹையாக இருக்கணும்னா நம்ம டேட்டாவோட குவாலிட்டியும் ஹையாக இருக்கணும். நம்ம டேட்டா கிடைக்கிறது எல்லாமே அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது எதிர்பார்க்க முடியாது. சில இடத்துல நல் வேல்யூஸ் இருக்கும், சில இடத்துல இந்த எரர் வேல்யூ இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஓவருங்கிற இடத்துல கண்டிப்பாக 1 to 20க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா 20 ஓவருங்கிறதுனால 1 to 20. பட் இங்கே வந்து NA வேல்யூ இருக்குது. அப்படிங்கிறப்போ இது ஒன் ஆஃப் த எரர் தான்.
ஓகே, இந்த பால்ஸ் இருக்கிற இடத்துல நம்பர் தான் இருக்கும், ஏன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எம்டியாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் டேட்டா சயின்டிஸ்ட் வந்து அதை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நிறையா பேக்கேஜஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். டேட்டா விசுவலைசேஷன். ஒரு டேட்டாவை அதை விசுவலைஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த டேட்டா விசுவலைசேஷன் பிளாட்டிங், பார் சார்ட், அப்புறம் ஈவன் பார் சார்ட், பை சார்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்ட் மேப் இருக்குல்ல, இதில் கூட இதுவும் ஒரு விசுவலைசேஷன் தான். ஸோ இது மாதிரியும் நம்ம விசுவலைஸ் பண்ண முடியும். விசுவலைசேஷனில் வந்து நம்ம நிறைய டேட்டா பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் ஹீட் மேப் போடுறப்பையும் சரி, ஈவன் பார் சார்ட், பை சார்ட் அப்பயும் வந்து நம்ம ஒரு டேட்டா பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது பிஃபோர் மிஷின் லேர்னிங் அல்காரிதம் பண்ணலாம், ஆஃப்டர் அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்பையும் ஒரு அவுட்புட் வந்து கிளியராக நமக்கு கிளைண்ட்டுக்கு காமிக்க முடியும். ஃபீச்சர் செலெக்ஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டேட்டா செட் எடுத்திங்கன்னா 100 to 1000 ஃபீச்சர்ஸ் கூட இருக்க சான்ஸ் இருக்குது. அதில் தேவையில்லாத ஃபீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, ஒரு ஐபிஎல் மேட்ச் டேட்டா செட் எடுத்துக்கிறோன்னா கேப்டன் யார், அந்த மேட்சோட கேப்டன் யார், ப்ரீவியஸ் மேட்ச்சில் அவங்க எடுத்த ஸ்கோர், வெதர், ஸ்டேடியம் என்ன ஸ்டேடியம், ஆப்போனன்ட் டீம் யார், பவுலர் யார், இது எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். பட் அந்த மேட்சோட அம்பையர், ஆப்போனன்ட் டீம் கோச், மேட்சோட டைம்ங்கிறது லெஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அவுட்புட்டுக்கு எதெல்லாம் ஹையர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். கான்ட்ரிபியூஷன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இதெல்லாம் ஃபீச்சர் செலெக்ஷனில் பண்ணலாம். இது டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, பிசிஏ, பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் டெக்னிக், இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இம்ப்ளிமெண்டிங் மெஷின் லேர்னிங் அல்காரிதம். மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ங்கிறது நத்திங் பட் எப்படி சொல்லலாம்னா, ஒரு மிஷினுக்கு ஒரு டேட்டா கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ ஒரு 10 இயர்ஸோட வெதர் கண்டிஷன் டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டோம்னா அடுத்த 2 வருஷத்தில் எப்படி இருக்கும்போது அது ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். இந்த மாதிரி தான் இதை இப்படி ஒன்று சொல்கிறோமா. நெக்ஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு உள்ள பஸ் டைமிங் கொடுக்குறோம், இந்த டைமில் வந்து பஸ் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. அதை வச்சு 11 நாளுக்கு வந்து எப்படி பஸ் டைம், எந்த பஸ் எந்த டைமிங்கில் வரும் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி மிஷினை ட்ரெயின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அப்கமிங்கில் எப்படி நடக்க போகுது, அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோமோ அதுதான் மிஷின் லேர்னிங். ஓகே, டெக்னிக். ஓகே, அதை நம்ம அந்த அல்காரிதம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இதுலேயே வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், கிளாஸிஃபிகேஷன் அல்காரிதம், ரெக்ரெஷன் அல்காரிதம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இது ஜஸ்ட் ரெக்ரெஷன்னா லைன் மாதிரி இருக்கும், கிளாஸிஃபிகேஷன்னா கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக ப்ரெடிக்ஷன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி மிஷின் லேர்னிங் அல்காரிதம் பண்ணி சிஸ்டமை ட்ரெயின் பண்ணிட்டோம். ட்ரெயின் பண்ணால் மட்டும் போதுமா, அது சக்ஸஸ் ரேட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கும் சில டெக்னிக்ஸ் இருக்குது, ஸ்கொயர் எரர் அந்த மாதிரி சக்ஸஸ் ரேட்டும் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெடிக்ஷன். இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 இயர்ஸ் டேட்டாவை கொடுத்துட்டோம், வெதர் கண்டிஷன். ஒரு 10 இயர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 13th இயரில் வந்து எப்படி இருக்க போகுது, அதுக்கான இன்புட் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது ப்ரெடிக்ஷன். இப்படி தான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட லைஃப்பில் டே இப்படி தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கம்பெனி சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்க்கு எப்போ எந்த டைமில் ரிலீஸ் பண்ணலாம், இந்த மாதிரி திங்கும் வந்து கிடைக்கும். ஒரு டெசிஷன் மேக்கிங் லைஃப் தான் வந்து டேட்டா சயின்டிஸ்டோடது. ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த டைமில் ரிலீஸ் பண்ணலாம், இப்போ ரிலீஸ் பண்ணால் எவ்வளோ சேல்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷன் அவுட்புட் கொடுப்பாங்க. ஓகேங்களா.